Hi friends, வணக்கம். வெல்கம் டு தமிழ் டெக் பஜார். உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஆப்ஸ், அதை எப்படி பயன்படுத்துன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் டெக் பஜாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தமிழ் டெக் பஜாரில் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, இப்போ அந்த பெஸ்ட் ஆப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பெஸ்ட் ஆப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் டம்ஸ்டர் ஆப். இந்த ஆப் எதுக்குன்னா, நம்ம பிசி அல்லது லேப்டாப்பில் ரீசைக்கிள் பின் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் தான் இது மொபைலுக்கான ரீசைக்கிள் பின். நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ இல்லை எனி ஃபைல்ஸ் உங்கள் மொபைலில் நீங்கள் டெலிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பில் போய்ட்டு ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் ஈஸியாக ரிட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ஏன்னா பல நேரங்கள் நம்ம ஃபோட்டோ இல்லை வீடியோ தவறுதலாக டெலிட் பண்ணிட்டு அது திரும்ப ரிட்ரை பண்ண முடியாமல் ரொம்பவும் கவலைப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அது அந்த டைமில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ அந்த மொபைலில் அந்த ஆப்பை டெலிட் பண்ணுறேன். ஸோ இதை டெலிட் பண்ணிட்டு டம்ஸ்டர் ஆப் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஸோ இதை ஓப்பன் பண்ணால் அந்த டெலிட் பண்ண ஆப் இங்கே இருக்கும். இப்போ ஸோ இதை இப்போ வந்து திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணால் ரீஇன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது ஆப் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுனாலும் ரிட்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணுறேன். ஸோ 4 ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்ம டம்ஸ்டர் ஆப் போய் பார்க்கலாம். ஸோ எல்லாமே அங்கே வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை திரும்ப ரிட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரீஸ்டோர் கொடுத்தா போதும். அதே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதுக்கு பாருங்கள், டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டரு. ஸோ அதில் 4 ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்க வேண்டிய ஒரு ஆப். ஸோ இது உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. நீங்கள் இதுக்கான நான் லிங்க்டு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் போய் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் ஸ்னாப்டியூப். இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்ன்ட்டு ஏகப்பட்ட சைட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ஆப் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் டிஃபால்ட்டாக இதுலேயே சில சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த சைட்குள்ளே போய்ட்டு ஸோ எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோடு கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை தவிர நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது வீடியோ சைட்ஸில் வந்துட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் யூடியூப்பில் வந்துட்டு எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன், டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த தமிழ் டெக் பஜாரில் வந்துட்டு ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆரோ காட்டும், ரெட் கலர் ஆரோ. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ எந்த ஃபார்மேட், என்ன சைஸு எல்லாமே காட்டிடும் கிளியராக. ஸோ என்ன சைஸ்க்கு வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஹெச்டி எல்லாமே இருக்கும். 3GB, MP4 ஃபார்மேட் எல்லா ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வெரி சிம்பிள். வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ், மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நீங்கள் ஏகப்பட்ட வீடியோ சைட்ஸ், எல்லா வீடியோ சைட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது வீடியோ சைட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ டிஃபால்ட்டு இவ்வளோ வீடியோ சைட்ஸ் இதிலே இருக்குது. ஸோ இதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் ஒரு மியூசிக் பிளேயர் ஆப். ஸோ இந்த ஆப் நேம் மியூசிக்ஸ் மேட்ச். மற்ற மியூசிக் பிளேயருக்கும் இந்த மியூசிக் பிளேயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக் பிளேயரில் நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது நீங்கள் அந்த சாங்ஸ்க்கான லிரிக்ஸும் அப்படியே டிஸ்பிளே ஆகும், பாடல் வரிகள் அப்படியே டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக நெட் யூஸ் பண்ணணும். நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பாடல் எந்த சாங்னாலும் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சாங்ஸ் லிரிக்ஸ் அப்படியே வரும். ஸோ எந்த லைன் இப்போ சாங் பாடிட்டுருக்கோ ஸோ அந்த லைன் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டும். நான் இதில் ப்ளே பண்ணி காட்டலை, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வியூ பண்ணி மட்டும் தான் காட்டுறேன். ஸோ என் மொபைலில் மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால நான் ப்ளே பண்ணி காட்டலை. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு சாங் பார்க்குறேங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ளே பண்ண உடனே எந்த லைன் இப்போ போயிட்டுருக்கோ அந்த லைன் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு காம்பேக்ட் லிரிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதை ஹரிசாண்டலாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் ஜியோஸ். இந்த ஆப் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபன்னி ஆப். இது எதுக்குன்னா, இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கிளாப் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கிளாப் பண்ணுங்கள். கிளாப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ளாஷ் லைட் அதுக்கேற்ற மாதிரியே பிளிங்க் ஆகும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்.
கிளாப் மோடு மட்டும் இல்லை, மியூசிக் மோட், பீட் மோட்ன்ட்டு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அதாவது நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ அந்த சாங்ஸோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் 3 விதமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ கிளாப் பண்ணும்போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிளாப் பண்ணும்போது கிளாப்புக்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகுது. ஸோ குட்டீஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆப் நேம் Say It. இந்த ஆப் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டர் ஆப். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இல்லை ஆர்டிக்கல் வந்துட்டு ரீட் பண்ணணும்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஆடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்லும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ ஏதாவது பேராகிராஃப் இல்லை பேசேஜ் ஏதாவது ஸ்டோரிஸ் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த டைமில் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் எதாவது ரீட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் ரீட் பண்ணி கேட்டுட்ருக்கும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் உங்கள் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை பார்க்கலாம். இதில் இப்போ உங்களுக்கு ஒரு பேசேஜ் காப்பி பண்ணி டெமோ பண்ணி காட்டுறேன், பாருங்கள். Those who want to live, let them fight, and those who do not want to fight in this world of eternal struggle do not deserve to live. இப்படி நீங்கள் என்ன ஆர்டிக்கல், ஸ்டோரிஸ், பேராகிராஃப் எதுனாலும் நீங்கள் இப்படி காப்பி பண்ணி இதில் ஷேர் பண்ணிங்கன்னா, இந்த ஆப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆடியோ ஃபார்மேட்டில் ரீட் பண்ணி காட்டிடும். பட் இதில் தமிழில் இல்லை, ஒரு சில ஹிந்தியில் இருக்குது. ஹிந்தி, இங்கிலீஷ், இன்னும் ஒரு சில லாங்குவேஜில் இருக்குது. தமிழில் இன்னும் வரல. இது ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ நான் எல்லா ஆப்ஸுக்கும் ப்ரீஃபாக தான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்ருக்கேன். பட் உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப் நேம் ஃபோட்டோ மேத். இது ஒரு கால்குலேட்டர் ஆப். இந்த ஆப்புக்கும் மற்ற கால்குலேட்டர் ஆப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்கேனர் இருக்கும். இந்த ஸ்கேனரில் நீங்கள் உங்களுடைய சம் கைப்பட எழுதியோ அல்லது உங்கள் புக்கில் உள்ள சமையோ காமிச்சிங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சரை உடனுக்குடன் டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஒரு சம் கைப்பட எழுதியிருக்கேன், அதனுடைய ஆன்சர் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இது மட்டும் இல்லை, இந்த அல்ஜிப்ரா சம் கூட இது டிஸ்பிளே பண்ணும் ஆன்சர். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக காட்டிடும். ஸோ இது பக்கத்தில் ரைட் சைடில் அந்த ஹாரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட இதில் டிஸ்பிளே பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிப்ளை த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இது வேர்டில் கூட எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இது டீட்டெயிலாக காட்டிடும். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுக்கு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதின செம்ம காட்டும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதிலே காட்டியிருக்கு. நீங்கள் புக்கில் உள்ள சமயம் இதில் காட்டலாம். புக்கில் உள்ள சமயம் காட்டினா உடனுக்குடன் இதோட ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு ஆன்சரை சொல்லிடும். ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதினதை காட்டும்போது கொஞ்சம் கிளியராக எழுதி இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது பக்கத்துலேயே வந்துட்டு நார்மல் கால்குலேட்டரும் இருக்குது இதில். ஸோ நீங்கள் அதில் கால்குலேட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த உங்கள் ஸ்கேனரில் நீங்கள் சம்மை வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் அதற்கான ஆன்சரை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஸ்னாப் டியூப்ன்ற ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் இல்லை. அது வந்து அந்த ஸ்னாப் டியூப் வெப்சைட்டில் தான் அது கிடைக்கும். அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன், பட் அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. ஸ்னாப் டியூப் இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆப் நேம் ஃபிங்கர் ஜெஸ்டர். இந்த ஆப் எதுக்குன்னா, இந்த ஆப் உங்கள் மொபைலில் எல்லா ஆக்ஷனையும் ரொம்பவும் சிம்பிள் ஆக்கிடுது. அதாவது எப்படின்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் யாருக்காவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நேம் வந்துட்டு கான்டாக்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுவீங்க. ஸோ நிறையா கான்டாக்ட் லிஸ்ட் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இப்போ சப்போஸ் ராமு அப்படின்ற ஒருத்தர் கால் பண்ணிங்கன்னா ஸோ ஆர் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டிஸ்பிளேயில் ட்ராப் பண்ணால் போதும். ஸோ அவங்களுக்கு கால் போயிடும். ஸோ இது மாதிரி பர்டிகுலர் ஆப்ஸை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை செட்டிங்ஸில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஃபோன் லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே இதில் வந்துட்டு சிம்பிள் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் மொபைலில் அந்த ஃபிங்கர் சிம்பிள் சைடில் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பர்டிகுலர் சிம்பிளை ட்ராப் பண்ணிங்கன்னா ஸோ
F ஃபார் ஃபேஸ்புக், ஜின்னு ட்ராப் பண்ணிங்கன்னா ஜிமெயில் ஓப்பன் ஆகும். ஸோ W ட்ராப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இது வந்துட்டு நீங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஒரு ஜெஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அந்த சிம்பிளை வந்துட்டு நீங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் கால் பண்ணாலும் மொபைல் லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சிம்பிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் கார்னரில் இருக்கு பாருங்க, அந்த ஃபிங்கர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்பிளே ஒயிட் கலரில் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன ஓப்பன் ஆகணும், இப்போ சப்போஸ் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எஃப்னு ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது போல் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்து செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். தேவைப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் அதிகமாயிரும். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த ஆப் விவோ மற்றும் இன்னும் ஒரு சில ஃபோன்லலாம் டிஃபால்ட்டாகவே வருது, ஃபோனோடே வருது. ஸோ இல்லாதவங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இல்லை. அப்படி சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் ஒரு ஆப்புக்கு வேணும்னாலும் இல்லை இதில் இருக்கிற எல்லா ஆப்புக்குமே வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப் நேம் மிஸ்டர் ஃபோன். இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூ மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபோனோட டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக கூகுளில் போய்ட்டு நியூ மொபைல் மாடல்ஸ், நியூ ரிலீசஸ், பாப்புலர் மாடல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்பல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே இருக்குது இதில். நியூ ரிலீசஸ், இப்போ பாப்புலர் மாடல்ஸ், அப்புறம் ஸ்டோரிஸ், அதாவது இந்த மொபைல் பற்றின ஆர்டிகல்ஸ், அப்புறம் வீடியோஸ் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே இதில் வந்துட்டு வருது. இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பெஸ்ட் ஃபோனை நீங்கள் வந்துட்டு இதில் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஃபோன் மாடல் எது உங்களுக்கு கரண்ட்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பர் ஆப்னு தான் இதை சொல்லணும். அதை பார்த்தா தெரியும். ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு பாருங்க. ஸோ ஸ்டோரிஸ்லாம் அந்த ஃபோனோடைய கரண்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் பற்றின நியூஸ், வேறு எதுவும் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் ஈவெண்ட்ஸ், அப்கமிங் மொபைல்ஸ், லான்ச்சிங் டேட்டு, மந்த் எல்லாமே அதில் வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்பவுமே சூப்பர்பான ஆப் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு 2 மொபைல் இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ வந்துட்டு அந்த 2 மொபைல் எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும்னா, ஸோ 2 மொபைலை வந்துட்டு கம்பேர் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி ஸோ அது 2ல் எது பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் இதில் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு இது வந்துட்டு தனித்தனியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொன்றுக்கும். அதாவது பெஸ்ட் மொபைல் கம்பேரிஷனுக்கு தனியாக நீங்கள் சர்ச் பண்ணணும். அப்புறம் அதோடைய பாப்புலர் மாடல்லாம் இப்போ கரண்ட்டில் என்னென்ன மாடல் பாப்புலராக இருக்குன்றதுக்கும் தனியாக சர்ச் பண்ணணும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். ஸோ இதில் பிராண்ட் வைஸ் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக மொபைல் நேம் போட்டும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பக்காவாக இதில் இருக்குது. இந்த ஆப் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே நான் Lenovo K6யும் Note 3யும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கம்பேரிஷன் ஸோ பாருங்கள். ஸோ எல்லாமே இருக்கும். ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்படி டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இதில் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். பெஸ்ட் ஆப்ஸ் பார்ட் 1 என் செக்ஷன் வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மேலும் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு டெக் சம்மந்தமான வீடியோ எதுவும் தேவைப்பட்டால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. பெஸ்ட் ஆப்ஸில் எந்த ஆப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.